வெடிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்புசாமிக்கு அரோகரா. கருப்புசாமிக்கு அரோகரா. ராமபுத்திர கருப்புசாமிக்கு அரோகரா. ராமபுத்திர கருப்புசாமிக்கு அரோகரா. ராமபுத்திர கருப்புசாமிக்கு அரோகரா. வெடிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்புசாமிக்கு அரோகரா. வெடிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்புசாமிக்கு அரோகரா. ராமபுத்திர கருப்புசாமிக்கு அரோகரா. பாண்டி சித்தருக்கு அரோகரா. பாண்டி ஐயப்பசாமிக்கு அரோகரா. சித்தர் ஐயப்பசாமிக்கு ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி, ஐயப்பசாமி சித்தரோட அருள் வாக்கு. முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி. கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம், மகிழ்ச்சியான அருள் வாக்கு தருகின்ற சாமி என்போம். எலுமிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம். திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம், பாவங்கள் போக்கும் சாமி என்போம். சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம், கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார். கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார். கட்டுப்பாடாய் வாழ்பவன் நெஞ்சில் குடியிருப்பார்.
மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம், மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம், கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே, கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே, எதையும் முடித்து தருவாரே. புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும். ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான், வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி, ஐயப்பசாமி சித்தரோட அருள் வாக்கு, முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி, கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம், மகிழ்ச்சியான அருள் வாக்கு தருகின்ற சாமி என்போம், எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம், திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம், பாவங்கள் போக்கும் சாமி என்போம், சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா, சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம், கட்டுமனை பூர்த்தி
முடிவடைய ஆசி தருவார். கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார். கட்டுப்பாடாய் வாழ்பவர் நெஞ்சில் குடியிருப்பார். மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம். மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம். கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே. கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே. எதையும் முடித்து தருவாரே. புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம். புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம். புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான். வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கட்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கட்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி. அவரவருடைய உள்மனதுக்குள்ள ஒவ்வொரு துன்பங்கள் துயரங்கள் இருக்க போய் தான் இந்த ஸ்தலத்தை நாடி நாம் புறப்பட்டு வந்திருக்கிறோம். சில வேளைகளில் சில பேர்களுக்கு உத்தரவு கிடைக்காத பட்சத்தில் வேதனையினோட அழுத்தம் தாங்க முடியாமல் இவ்வளவு கரை தாண்டி வந்த பின்பும் தெய்வம் நம்மளை கூப்பிடவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டவர்களும் உண்டு. இது ஒரு உண்மைதான். நமக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே என்று மனம் பரதவித்து நின்ற பக்தர்களும் உண்டு. ஒரே நாளில் நிறைய பேர்களுக்கு உத்தரவு சொல்ல இயலவில்லை என்பது எனக்குரிய குறைகளாக இருந்தாலும் அதுக்கு தெய்வம் ஒரு காரணம் என்பதுதான் உண்மை. ஆனால் வந்த பக்தர்கள் சில பேர்கள் ஒரே நாளில் இவ்வளவு மக்களும் வந்திருக்கிறாங்க, உங்களால் அத்தனை பேருக்கும் சொல்ல முடியுமா என்று முரட்டுத்தனமாக என்னிடம் ஒருத்தர் கேள்வி கேட்டார். நான் அதுக்கு அருமையான பதில் சொன்னேன். நான் யாரையும் எழுதி வைத்து அணிவகுத்து எண்கள் வைத்து யாரையும் கூப்பிடுவதாக இருந்தால் இத்தனை பேரைத்தான் கூப்பிட முடியும், இத்தனை பேருக்கு தான் பதில் சொல்ல முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் யாரை கருப்பசாமி கூப்பிட சொல்லுகிறார், யாரை கூப்பிட போகிறார் என்பது அந்த இடத்தில் தான் தெரியுமே தவிர முன்கூட்டி தெரியும் நிலையை பெறவில்லை. ஆகையினால் அது உங்களுடைய பிரார்த்தனையும் தவத்தையும் பொறுத்தது தான். என் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவது தவறு. இருப்பினும் உங்களுக்காக ஒரு வாய்ப்பை தருகிறேன் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இருந்த உத்தரவை வியாழன் வெள்ளி என்னும் 2 நாளாக மலர்ச்சி செய்தோம். நாம் இந்த வியாழக்கிழமையில் இப்பொழுதுதான் செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமிக்கு 1000 மக்களுக்கு மேல் வந்து தெய்வத்தினுடைய அருள் சக்தியை பார்த்து மகிழ்ந்து ஆனந்தமடைந்து ஆசி பெற்று சித்திரை கனியும் பெற்று சென்றார்கள். ஆனால் ஒரு நாள் கேப்பில் அடுத்த வியாழக்கிழமை வந்து விட்டது. இந்த வைகாசி சித்திரை பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய 3 மாதங்கள் அவரவருடைய சொந்த ஊர்களிலே தெய்வ சங்கல்ப கோவில் திருவிழாக்கள், தெய்வ வழிபாடுகள், கோவில் கொடைகள் இவைகளெல்லாம் எல்லா இடத்திலும் இருக்கும். ஏன்னா இந்த 3 மாதத்தை தான் ஆதியிலிருந்தே தமிழ் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அத்தனை கோயில் திருவிழாக்கள் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் எப்படியாவது கருப்பசாமி கோயிலுக்கு போயிட வேணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான முடிவுடையவர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் இப்பொழுது இங்கே இருக்கிறது. பாக்கி எல்லாரும் அவரவர் கடமைக்கு உட்பட்ட ஆலயங்களை திருவிழாக்களை முடித்து வர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பணிகள் அங்கு சிறக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம இந்த கோவிலுக்கு இந்த யூடியூப் சேனலுக்காரர்கள் தியாக மனப்பான்மையோடும் இங்கு வந்து இருக்கக்கூடிய இந்த தெய்வீகம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் சேவை செய்ய வந்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது, எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. இங்கு தெளிவும் வார்த்தை துணிவும் மக்களுக்கு நடக்கக்கூடிய பலனும் ஒரு சிறந்த முறையில் இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த உலக பக்தர்களுக்கெல்லாம் பயனளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூடியூப் சேனல்காரர்கள் இந்த தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இயலாததும் உண்டு. அது இயலாதது என்பது அவரவர் தொழிலுடைய பழுக்கள், சுமைகள். ஒரு முறை எடுத்த நிகழ்வுகளை ஒரு நாளோ 2 நாளோ அவர்கள் காலதாமதமாகித்தான் சீனியாரிட்டி படி வருஷப்படி அவர்கள்
வெளிப்படுத்த முடியும். உடனடியாக வெளிப்படுத்த இயலாத நிலைகள் இருக்கலாம். ஏன்னா எடுத்த வீடியோவை அப்படியே போடுறது மாதிரி இந்த யூடியூப் வேலைகள் நடக்கவில்லை. இங்கே நடக்கிற விஷயங்களை எதை போட வேண்டும் எதை போடக்கூடாது என்பதை சரியாக எடிட் வடிகட்டி எடிட் பண்ணி அவங்க போடுவதற்கு ஏற்கனவே நிறைய புரோகிராம்கள்லாம் வைத்திருப்பாங்க. அவைகளெல்லாம் அவர்கள் தவறிவிட்டு நமக்காக அதை செய்து தான் இந்த நிலைகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் மக்கள் எல்லாருமே இந்த யூடியூப்பை பார்க்குறாங்க. இந்த சேனல்களை பார்த்து எல்லாமே நம்ம கோயிலில் நடக்கிற விஷயங்களை தெரிந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோடு இந்த வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு வந்துவிட்டதான்னு செல்ல ஓயாமல் தடவி பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு ஒரு சின்ன அவகாசம் நம்ம கொடுக்கணும். அவங்கள எடுத்த உடனே நீ உடனே போட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வேணால் சொல்லலாம், அவங்களுக்கு செய்ய முடியாது. அதான் உண்மை. செய்ய முடியுமா? முடியாது. எப்படியும் வெள்ளிக்கிழமை எடுத்த நிகழ்வை ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் அவர்கள் ஒளிபரப்பு செய்வார்கள். ஒரு நாள் அவகாசம் கிடைத்தால்தான் அவர்கள் அதை பரிபூர்ணமாக செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் அதை போட்டிருக்க முடியும். இதை இப்படி செஞ்சிட்டாரே அப்படி செஞ்சிட்டாரு, கடைசியில் அவங்க தொழிலில் நம்ம விமர்சனம் பண்ணுறது மாதிரி ஆயிரும். அந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்கு அவர்களுக்கு சில நாட்கள் அவர்களே அவகாசம் எடுத்து தான் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து நமக்கு வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் தொழில்கள் எல்லாம் என்னாலும் உயர்ந்திருந்து ஆண்டவனுடைய திருவருளை பெற்று இன்னும் பல்வேறு ஆன்மீக சேவைகளை அவர்கள் செய்து அவர்களும் புண்ணியத்தையும் ஆனந்தத்தையும் அடைய வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்ம பக்தர்கள் எல்லாருமே நம்ம உள்ளத்தை தீட்டிக் கொள்ள வேண்டும், தீட்டுவதற்கு திறங்க வேண்டும். நம்ம உள்ளத்துக்குள்ள 1000 குறைகள் இருக்கும், 1000 வேகம் இருக்கும், 1000 சினம் இருக்கும். இவைகளெல்லாம் நிறைந்தவன் தான் மனிதன். ஆனால் இந்த சினத்தையும் தவிர்க்க வேண்டும், கோபத்தை தவிர்க்க வேண்டும், நம்முடைய குணத்தில் இருக்கக்கூடிய அவசர மிடுக்குகளையும் நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு சில பிழைகளை வைத்து இதற்குத்தான் இருக்கும் என்று நாம் மனதை அழுத்தி வைத்துக் கொள்ளக்கூடாது. அவைகளை சீர்திருத்துவதற்காக நம்மை நாமே தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய தன்னாய்வு நிலையில், தன் உணர்வு தன் ஆய்வு என்ற நிலையில் நம்மளை தீட்டிவிட்டால் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்று சொல்லி நமது மனதை மாசற்ற நிலையில் வைத்து ஈசனை எந்நாளும் அதற்குள் வைத்து ஆனந்தம் பெற்று வாழ்வோம் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, குருநாதரே, பாண்டி சித்தரே, உமது பூரணமான ஆசிகளோடு 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, கேரள தேசம் கணவன் 3 முறை கால் சொல்லணும். முதல் உத்தரவு. வெயிலில் நிற்காதீங்க, எல்லாரும் உள்ளே வந்துருங்க. ஐயா பக்தர்கள் வெயிலில் நிற்காம எல்லாரும் உள்ளுக்கு வாங்க, வரலாம், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் இல்லம், நீ இருக்கிறது சொந்த வீடு இல்லை. அதே போல வீட்டுக்கு தென்பால் மெயின் ரோட்டை ஒட்டி போனோம்னா ஒரு அற்புதமான கிறிஸ்தவ சர்ச்சு ஒன்று இருக்கு, பிரதான சாலையை ஒட்டி. இப்பொழுது உன்னுடைய பிள்ளைகளில் 2 பேரில் ஒருத்தனுக்கு கல்யாணத்தை முன்கூட்டி நடத்தணுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அவன் அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு படாபாடுன்னு படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த கல்யாணத்துக்கு முன்னால் கருப்பசாமி எனக்கு ஒரு வீடு வாங்கி தந்துருவியா, அதுக்குரிய நிலைமை எனக்கு கிடைக்குமா, அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும், இந்த கல்யாணமும் நல்லா நடக்கணும், எனக்கு வீடும் கிடைக்கணும், இந்த கடன் சோதனையிலிருந்து நான் விடுதலை ஆகணும்னு கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வரலாம். நான் நேற்று இரவு உனக்காக வாக்காடுகிற பொழுது இன்னும் 3 மாத காலங்கள் உனக்கு ஒரு வீடு கிடைக்கும், அந்த வீடுகள் கிடைத்த பின்பே உன் மகனுக்கு திருமணம் நடக்கும், அந்த திருமணத்துக்கும் வீட்டுக்கும் அவன் பக்கத்திலிருந்து கொஞ்சம் பணமும் உருவாகும், உனக்கு ஒரு நண்பன் மூலமாக உதவியும் கிடைக்கும் என்று உத்தரவாயிருக்கு. அதை வாங்கி உனக்கு நடத்தி தந்தா போதும்ல. கால் வந்து சொல்லலாம். கருப்பசாமி,
என் மக்கமார் அங்க உழைக்கிறதுல பணம் வச்சிருக்கிறாங்களா வைக்கலையா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, அது உண்மைதானா அப்படின்னு ஒரு வகையான ஒரு மனக்குழப்பமும் இருக்கு. என்னப்பா, ஆனா அவங்க பக்கத்துல கொஞ்சம் பணம் இருக்கு, பெற்று தருவார்கள். வாங்கி தரேன், வெற்றியாகி தரேன், வீடும் தரேன், வாசலும் தரேன். போய் முதல்ல கையில வாங்கு. அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனைய அடுத்த வெள்ளிக்கிழமை தீர்த்து தெளிவாக்கி தரேன். இப்ப கொடுத்துருக்க காசு பணம் பெருகும். நல்லா இருக்கும் மக்களே. ஆமா. கருப்பசாமி திருச்சி மாநகர், திருச்சி. கணவன் மனைவி. ஆற்றங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவமா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா. வரலாம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு செல்லுகிற வழியை தாண்டி வலது பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. ஆனா இடப்புறத்துல போய் பார்த்தா அங்க ஒரு அற்புதமான 2 தெருக்களை தாண்டி ஒரு ஓடையும் தண்ணீர் கிடக்கின்ற இடமும், அதுல நான் கருப்பசாமியும் இருக்கேன். என்னப்பா, கால் வந்துட்டுவாங்க. வரலாம். சுமார் 3.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில நஷ்டமும் உடல் உபாதையும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு கடன்பட்ட கலக்கமும் இவன் உடம்பை பத்தி சதா காலகட்டமான கவலையும் உள்ளத்துல ஓடுது. ஆனா ஜாதகத்தை போய் பார்த்ததுல இன்னும் ஓராண்டு காலம் அந்த கிரகம் இருக்கு, அதனால இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுதான். ஆனா ஜாதகத்துல அப்படி சொன்னாலும் கருப்பசாமி, இந்த சோதனையிலிருந்து எங்களை நீ விடுதலை ஆக்கணும், இந்த கடன்கள்ல இருந்து தீர்க்கணும், எனக்கு தொழிலை கொஞ்சம் அபிவிருத்தி தரணும்னு சொல்லி கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. தும்மல் பையப்படுறா, பயந்துருவாங்க. வேற என்னப்பா வேணும்? அதை போய் கொஞ்சம் பார்த்தேன். உங்க உள்ளத்தை கொஞ்சம் அளந்து பார்க்கறதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்த்தேன். அந்த ஓடையிலிருந்து உள்ளுக்கு ஏறணும்னா முதல் விசை விளை நிலத்துல வலது புறத்துல ஒரு நடுமடை மாதிரி ஒரு மடை இருக்கு, புரியுதா? அந்த மடைத்தலையின் மேல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கு. அது என்னன்னு கேட்டேன். பூமிக்கு கீழே சுடுகாட்டு மண்ணும் கொஞ்சம் தகடும் சாம்பத்தியம் பண்ணி வச்சிருக்கு. அதனால இப்ப 3 ஆண்டு காலமா விவசாயத்துல மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கு. இந்த இடத்த வச்சிருந்தா சரிவருமா வராதாங்கிற சந்தேகம் கூட உள்ளத்துல ஓடும். ஆனா அதை பிரியாம காப்பாற்றி தர, வெற்றியாக்கி தரேன். இந்த விபூதியை கொண்டு போய் போடு, பொண்ணாகும், வெற்றியாகும். இந்தா நல்லாகும். இவனுடைய கல்வியை பத்தி கலங்காத, வா பக்கத்துல. உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? திருப்புவனேஸ்வரன். டாக்டர் ஆயிட்டான், வெற்றி ஆயிட்டான். டாக்டருக்கு படிக்க வைக்க சக்தி எனக்கு கிடைக்குமான்னு கேட்பேன். நாமெல்லாம் படிக்க வைக்க, நீயா படிக்க வைக்க போற? உடம்பை பத்தி கவலை இருக்குன்னு சொல்லிட்டேன். வயிற்றுக்குள்ள கொஞ்சம் கர்ப்பப்பை சொந்தமான குறையும் ரத்தம் சொந்தமான குறைபாடு இருக்கு, நீக்கி தார, நல்லா இருப்பேன். ஓடு. அதே திருச்சி எல்லை. தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யாரப்பா? என்ன தொழில்? சரி, கால் வந்துட்டு இதெல்லாம் கார்த்திகை அங்கே என்ன போயிட்டாங்க? அங்கே நீ இங்கே வந்து இருக்க வேண்டியதானே? ஓ, இன்னொரு தரம். ஜாதகத்துல 10ஆம் இடத்துல சூரியனுடைய பார்வை நல்லாத்தான் இருக்கு. அதனால அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமாங்கிற ஒரு சில சிந்தனையான எண்ணங்கள், சனி பார்வையின் காரணத்தினால் 2 ஆண்டு காலங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் வீழ்ச்சி அடைந்துருச்சு. சில பணங்களும் அதில் நஷ்டமாகி கேள்விக்குறியா இருக்கு. அதனால இந்த வேலை உண்மையிலேயே கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி இல்லை
தொழிலை மாற்றி வேற எங்கேயும் போய் சம்பாத்தியம் விட்டு வரலாமா அப்படிங்கிற மனக்குழப்பத்தோடு என்ன பார்க்க வந்திருக்கீங்க. என்னடா அவனு சொல்ல மாட்டுக்க, கால் வந்துட்டு வா. முத்துக்களோ பெண்கள் தத்திக்கும் பொத்தைக்கும். உன் பேர் விரடா? சஞ்சய். சஞ்சய். மனம் குழம்பி இருக்கிய, தெளிவார. இவனுடைய 7ஆம் இடத்துல கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டுகள் இருக்கு ஜாதகத்தில். நீ ஜாதகம் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் உனக்கு தெரியும். 7ஆம் இடம் எத்தனாவது, என்ன வீடு பார்க்கல? என்ன நட்சத்திரமே, என்ன லக்கணம்? மீனராசிக்கு 7ஆம் இடம் குரு. இப்போ குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? ரிஷபத்தில் போய் இருக்காரு. சரியா? 12ஆம் இடத்துக்கு வெற்றி நடை போடலாம், கால் எடுத்து வரலாம். ஆதாரம் என்றும் நீதானே. ஒருத்தன் ஏற்கனவே உன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் வாங்கினானே, அவன் யாருடா? அது பயோடேட்டாலாம் வாங்கினானே, யார் அது? வாங்கினாங்களா? எதுவும் தந்தாங்களா? போன ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். அங்கே உனக்கு செட் ஆகலை, பொறுமையாக இருந்துக்கா. செப்டம்பர் 22 உனக்கு போஸ்டிங். ஓகே, பக்கத்தில் வா, வெற்றி அடையும். வேற என்னப்பா? உன் உடல்நிலையை நான் சரி பண்ணணும். 3 முறை என்னை பார்க்கவா, குணமாக்கி தந்துடுறேன், வெற்றி ஆக்கி தரேன். பார்த்துட்டு போயிருந்து பார்த்து